சில கெட்ட பழக்கங்கள், பாவங்கள்ல இருந்து நான் மீண்டு வரேன். ஆனாலும் கொஞ்ச நாள்ல திரும்பவும் அதுல போய் விழுந்துர்றேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வசனத்த உங்க இருதயத்துல வைங்களேன். Hey guys, praise the Lord. Welcome to day 26 of 45 Bible verses in 45 Lent days. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். In English, Romans chapter 13, 14th verses. But put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lust. நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில தீய பழக்கங்கள், பாவமான காரியங்களை நம்ம விட்டுடணும் அப்படின்னு நினைச்சாலே நாம உடனே பண்ண வேண்டியது கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் தரித்து கொண்டவர்களாய் மாற வேண்டும். அதுதான் தேவனும் விரும்புகிறாரு. ஏன்னா ஒரு காரியம் பாவம், இது தப்பு, இது ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த சாத்தானோட டார்கெட்டு ஃபோக்கஸ் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த காரியங்களை நம்ம தவிர்க்கும் போது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள்ளுன்னு இருக்கும். ஸோ நம்ம இருதயத்தை காத்து கொள்வது ரொம்பவே முக்கியமான காரியமாக இருக்கும். ஸோ நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது இந்த மாதிரியான தீய பழக்கங்களில் நம்ம பின்மாற்றம் அடைஞ்சு அதில் போய் விழாதபடிக்கு தேவன் கிறிஸ்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.